இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டாவின்சி பெயிண்டிங்கில் இருக்க டாப் 5 சீக்ரெட் தான் பார்க்க போகிறோம். 1911 பாரிஸில் இருக்கிற புகழ்பெற்ற லூவார் அருங்காட்சியகத்தில் உள்ள ஒரு ஓவியம் காணாமல் போயிடுச்சு. செய்தியை கேள்விப்பட்டவங்க ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சிக்கும் உள்ளானாங்க. ஆனால் இதில் ஆச்சரியம் அந்த ஓவியம் காண போனதில்லை. அந்த உண்மையான ஆச்சரியம் என்னென்னா, அந்த ஓவியம் மாட்டியிருந்த வெற்றிடத்தை பார்க்குறதுக்காகவே மக்கள் கூட்டமாக அந்த அருங்காட்சியகத்துக்கு அலைமோதியது தான். மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் விசாரணைக்காகவும் அந்த அருங்காட்சியகத்தை ஒரு வாரம் அரசாங்கமே மூடி வச்சுருந்துருக்கு. ஓவியத்தை பார்க்குறதுக்காக அருங்காட்சியகத்துக்கு போகலாம், ஆனால் ஓவியம் இந்த வெற்றிடத்தை பார்க்குறதுக்காகவே அருங்காட்சியகத்துக்கு அவ்வளோ பேர் போகிறாங்கன்னா அப்போ அந்த ஓவியம் என்ன அவ்வளோ நல்ல ஓவியமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, அது அப்படிப்பட்ட ஒரு ஓவியம்தான். அப்படி அந்த ஓவியத்தில் என்ன தான் இருக்குது? அந்த ஓவியத்தோட பேரை சொன்னால் உங்களுக்குள்ளேயே ஒரு புன்னகை தழுவும் பாருங்களேன். அதுதான் மோனலிசா ஓவியம். 2 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு அதே லூவார் அருங்காட்சியகத்தில் கம்பீரமாக உள்ளது அந்த ஓவியம். இதை வரைஞ்சது ஒரு ஓவியர் மட்டும் இல்லை, அறிவியல் கலைஞரும் கூட. சிறந்த கவிஞர், தத்துவ மேதை, விளையாட்டு வீரர், பொருளியல் வல்லுநர், கட்டடக்கலை நிபுணர், கடல் ஆராய்ச்சியாளர், வானிலை விஞ்ஞானி, மனித உடற்கூறு ஆய்வாளர், நீர்ப்பாசன நிபுணர், இராணுவ ஆலோசகர், இசை ஆர்வலர், கதாசிரியர் என சகல துறைகளிலும் தனித்து செயல்பட்டவர் தாங்க இவர். என்ன, இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, சரிதான், லியோனார்டோ டாவின்சி தான். இத்தாலியன் வின்சி நகரில் உள்ள ஆன்கியானா என்ற கிராமத்தில் 1452 பிறந்தவர் தான் டாவின்சி. இவரின் பெற்றோருக்கு திருமணம் ஆகாமலே இவர் பிறந்திருக்காரு. இவரோட தந்தை வழக்கறிஞர், தாயார் ஒரு சமையல்கார பெண்ணாக இருந்திருக்காங்க. தனது 14 வயதிலேயே வெரோக்சியோ என அழைக்கப்படும் ஆண்ட்ரியா டி சியோன் என்ற புகழ்பெற்ற ஓவியரிடம் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இவர் வெரோக்சியோட சேர்ந்து வரைந்த முதல் ஓவியமே இவருக்கு நல்ல பேரை ஈட்டி தந்தது. டாவின்சின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மோனலிசா பெயிண்டிங் தான். மோனலிசா பெயிண்டிங் அழகானது மட்டும் இல்லை, மர்மமானதும் கூட. இவர் தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 200 பெயிண்டிங்ஸ்க்கு மேலே வரைஞ்சிருக்காரு. அதில் நிறையா பெயிண்டிங் புரியாத புதிராகவே இருந்திருக்கு. அந்த மாதிரி புரியாத புதிராக இருக்கிற ஒரு சில ஓவியங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி புரியாத புதிர் மர்மமான விஷயங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மோனலிசா ஓவியம் மட்டும் இல்லை, டாவின்சியோட வேறு சில பிரபலமான அதே நேரத்தில் புதிரான பெயிண்டிங்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஓவியமான மோனலிசா பற்றி தான். இந்த மோனலிசா ஓவியத்துக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குது, யூகங்களும் இருக்குது. அவர் பாட்டுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சி விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் அதை பார்க்குறவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நிறைய ஸ்பெகுலேஷன் இந்த ஓவியத்தை சுற்றி இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஓவியத்தில் இருக்கிறது ஒரு பெண் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிலர் இதை ஆணுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இல்லை இது டாவின்சியோட அம்மா, அவருடைய அம்மாவோட நினைவாக அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இது இத்தாலியில் இருக்கிற ஒரு வியாபாரியோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இது ப்ராஸ்டியூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில டாவின்சி கிட்ட உதவியாளராக இருந்த சாலை அப்படின்றவருடைய ஓவியம் தான் இது, அவரை தான் பெண்ணுருவில் டாவின்சி வரைஞ்சி வச்சிருக்காரு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படி பல யூகங்கள் இருக்கிறப்போ இதில் ஒரு ஆச்சரியமான யூகம் என்னன்னா, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, டாவின்சி தன்னைத்தானே ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கற்பனை பண்ணி ஒரு ஓவியமாக வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் தாண்டா இந்த மோனலிசா? அது இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. அது அந்த டாவின்சியே நேரில் சொன்னாதான் தெரியும் யாரை வரைஞ்சாரு, எப்படி வரைஞ்சாருன்னு. இத்தாலியில் டாவின்சி இருந்த அந்த காலகட்டத்தில் வரையப்பட்ட ஓவியங்களில் இந்த பெண்ணுடைய பார்வை மேலே நோக்கியோ இல்லை கீழே நோக்கியோ இருக்க மாதிரி தான் ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் டாவின்சி தான் முதல்ல அந்த ஓவியம் நம்மளை பார்க்குற மாதிரி வரைஞ்சிருப்பாரு. இது ஓவிய வரலாற்றிலேயே ஒரு புரட்சி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஓவியங்கள் நம்மளை நேரில் பார்க்குற மாதிரி வரையப்பட்டது இல்லவே இல்லை. இதுதான் முதல் முறையாக ஒரு ஓவியம் நம்மளை பார்க்குற மாதிரி வரையப்பட்டிருக்கு. மோனலிசாவோட இந்த ஓவியத்தை வரையறதுக்கு டாவின்சி 15 வருடங்கள் எடுத்திருக்காரு. டாவின்சிக்கு அனாட்டமி பற்றி அறிவு இருந்ததுனால அதை அவர் ஓவியத்தில் பயன்படுத்தியிருக்காரு. மோனலிசாவோட ஓவியத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கும். அதோட கண்கள், அதோட உதட்டில் ஏதோ புன்னகை ஒரு மர்மமாக இருக்க மாதிரியே இருக்கும். புன்னகை ஒரு மாதிரி ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்கும். மோனலிசா ஓவியத்தோட ஹைலைட்டான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்களும் மர்மமான புன்னகையும் தான். இந்த ஓவியம் சில நேரங்களில் நம்மளை உத்து பார்த்தோன்னா அப்படின்னா நமக்கு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஓவியமாக இருக்குது. நம்மளை ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஓவியத்தை நம்ம எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த ஓவியம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். இது இந்த ஓவியத்தோட இன்னொரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியம் இவ்வளவு வன்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்க காரணம் டாவின்சி இதில் நிறைய வண்ணங்கள் கலவைகள் பயன்படுத்தி நிறைய லேயர்ஸ் வரைஞ்சிருப்பார். அதே மாதிரி இந்த ஓவியத்தை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓவியத்தின் கண்கள் எல்வி அப்படின்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த ஓவியத்தை பார்க்கும்போது இது ஏலியனோட முகத்தை சேர்ந்ததாக இருக்குது.
இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மோனலிசா பெயிண்டிங் பின்னாடி உள்ள இயற்கை காட்சிகளை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் த ஆன்சர் லைஸ் ஹியர் அப்படின்ற வார்த்தைகள் எழுதியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதை மாதிரி நிறைய குறியீடுகள் நிறைந்த வார்த்தைகள் அந்த மோனலிசா ஓவியத்தில் காணப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், டாவின்சி என்ன சொல்ல வராரு அப்படின்றது இன்னை வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மோனலிசா ஓவியத்தை நல்லா கூர்ந்து கவனித்தா தெரியும், அவங்க தனக்கு மேலே ஒரு மெல்லிய டிரான்ஸ்பரண்டான ஆடை அணிஞ்சிருப்பாங்க. அது அந்த காலத்தில் இத்தாலியில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை. இந்த ஆடை மோனலிசா ஓவியத்தில் டாவின்சி வரைந்திருக்கிறதுனால அந்த பெண் கர்ப்பமான பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மோனலிசா ஓவியம் ஒரு ப்ராஸ்டியூட்டாக கூட இருக்கலாம்னு. இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தாலியில் அந்த காலத்தில் இருந்த பெண்கள் எல்லாமே பெரும்பாலும் தன்னுடைய கூந்தலை பின்னி தான் போட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வரையப்பட்ட பெண்கள் எல்லோருடைய ஓவியங்களிலும் அவங்களோட கூந்தல் பின்னப்பட்டதாகவே இருந்திருக்கு. விலைமாதுக்கள் தான் இந்த மாதிரி தன்னுடைய தலைமுடியை விரித்து போட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஓவியத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டாக கூட இருக்கலாம் என்று சில யூகங்கள் இருக்குது. ஆனால் இந்த யூகங்கள் எந்த அளவுக்கு உண்மை என நமக்கு தெரியாது. மோனலிசாவை பற்றின மர்மங்கள் எதுக்குமே விடை கிடையாது. இதை நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. அதனால் இது இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராகவும் மர்மமாகவுமே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஓவியம் லேடா அண்ட் த ஸ்வான். இந்த ஓவியம் டாவின்சியோட புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்று. இந்த ஓவியத்தில் டாவின்சி ஒரு பெண்ணை நிர்வாணமாக ஒரு அன்னப்பறவையோடு நிற்கிற மாதிரி வரைஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே 4 முட்டையிலிருந்து குழந்தைகள் வெளியில் வர மாதிரி வரைஞ்சிருப்பாரு. இந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு சில கதையும் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஓவியத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? அந்த பெண்ணுக்கும் அந்த பறவைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? ஒரு பறவை ஒரு பெண்ணோட இருப்பதா பார்த்தா என்ன தோணும்? ஏன் அந்த பெண்ணை நிர்வாணமாக இருக்கும்போது அந்த பறவையோடு இருக்கிற மாதிரி ஓவியம் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு நிறைய கேள்வி நமக்குள்ள தோணும். இதை கலைநயத்தோட பார்க்கும்போது அந்த ஓவியம் ஒரு ஆச்சரியமானதாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அழகானதாகவும் தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு. அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு கிரேக்க காலத்தை சேர்ந்த கதை. இதில் ஒரு அன்னப்பறவை நிற்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு பறவை கிடையாது. பறவை வடிவத்தில் இருக்கிறது ஒருத்தர். யார் அவர் அப்படின்னா ஜூயஸ். இவருக்கு ஒரு சக்தி இருக்குது. இவர் நினைச்ச நேரத்தில் நினைச்ச உருவத்துக்கு மாறலாம். அப்போ அந்த பக்கத்தில் நிர்வாணமாக நிற்கிற பொண்ணு யார் அப்படின்னா ஸ்பார்ட்டனோட ராணியான லீடா. ஸ்பார்ட்டனோட மன்னர் தான் டிண்டேரியஸ். இந்த ஜூயஸ் தான் வானம் மற்றும் இடிக்கடவுள். இவர் ஒலிம்பியஸ் மலையை சார்ந்தவர். நம்ம தமிழ் புராணங்களில் இந்திரன் சொல்லுவோம் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் ராஜா, அதே மாதிரி தான் இவர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இவருக்கு நினைச்ச உருவம் எடுக்கிற சக்தி இருக்குன்னு. அந்த சக்தியை பயன்படுத்தி இவர் பல பெண்களை கற்பழித்திருக்கிறாரு. அப்படி இவர் கற்பழித்த பெண்களில் ஒருத்தி தான் லீடா. இவர் லீடாவை அன்னப்பறவையின் உருவத்தில் மயக்கி கற்பழிச்சிருக்காரு. அந்த ஓவியத்தில் கீழே இருக்கிற 4 முட்டைகளும் தான் லீடா மற்றும் ஜூயஸ்க்கு பிறந்த குழந்தைகள். அந்த ஓவியத்தில் இருக்க பெண்ணை ஆடை அணிந்த மாதிரி டாவின்சி காட்டியிருக்கலாம். ஏன் ஆனால் நிர்வாணமாக காட்டியிருக்காரு அப்படின்னா, உடைகள் அணிந்திருந்த மாதிரி ஒரு பறவையோடு ஒரு பெண் நிற்பதை பார்த்தா அந்த ஓவியத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை நமக்கு தெரிய வந்திருக்காது. மக்கள் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அது ஏதோ சாதாரணமான ஓவியமாகவும் ஒரு பெண் தன்னுடைய செல்ல பிராணியை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் தான் தெரிஞ்சிருக்கும். இப்படி அந்த பெண்ணை நிர்வாணமாக காட்டுறது மூலமாக தான் அந்த பெண்ணுக்கும் அந்த அன்னப்பறவைக்கும் உள்ள தொடர்பை தெரிஞ்சுக்க முடியுது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஓவியம்தான் சால்வட்டோர் முந்தி. இந்த டாவின்சியோட இந்த ஓவியத்தை பார்க்கும்போது மோனலிசாவோட ஓவியம் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். இந்த ஓவியம் தான் உலகத்திலேயே அதிக விலைக்கு ஏலத்தில் விடப்பட்ட ஓவியம். சால்வட்டார் முந்தி இந்த பெயருடைய அர்த்தம் உலகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். இது இயேசு கிறிஸ்துவின் ஓவியமாக கருதப்படுது. இயேசு கிறிஸ்துவை இந்த மாதிரி யாரும் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு புதுவிதமான வித்தியாசமான ஒரு ஓவியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவை வேற ஒரு பரிமாணத்தில் காட்டின ஓவியம்தான் இது. இந்த ஓவியத்தை 2 கைகள் மேலே தூக்கப்பட்டு ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய ஒரு உருண்டையானது பந்து மாதிரியானது. இது உலகத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவியத்தில் இருக்கிற ஆடையில் நிறைய குறியீடு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை சவுதி அரேபியாவில் சேர்ந்த அமைச்சர் அப்துல் அல் சத் 450 மில்லியன் அமெரிக்கா டாலர் விலை கொடுத்து இந்த ஓவியத்தை வாங்கியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஓவியம் தான் தி லாஸ்ட் சப்பர். தி லாஸ்ட் சப்பர் அப்படின்ற ஓவியம் ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த விருந்து நிகழ்வை குறிக்கிறது. இந்த ஓவியத்தில் டாவின்சி நிறைய குறியீடுகளை விட்டுட்டு போயிருக்காரு. இந்த ஓவியத்தை டாவின்சி ஜீசஸ் இறந்து 1500 வருடங்களுக்கு பிறகு வரைந்தார்.
ஏற்கனவே பல பேர் இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்தை வரைந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ஓவியம் எல்லாம் பிரபலம் ஆகாமல் ஏன் இவரோட ஓவியம் மட்டும் இப்படி பிரபலமானது அப்படின்னா இவர் இதில் கொடுத்துருக்க குறியீடுகள் தான். நீங்கள் ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்ற டெக்னாலஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இன்ஃபர்மேஷனை ஓவியத்துக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு படத்துக்குள்ளேயோ மறைச்சி வைக்கிற டெக்னாலஜி. ஆனால் இந்த டெக்னாலஜி ஒரு சில வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் இதை தான் டாவின்சி தன்னோட பெரும்பாலான ஓவியங்களை பயன்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பொதுவாக தீவிரவாதிகள், இல்லீகல் தொழில் பண்ணுறவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷனை பகிர்வாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜியை 500 வருடத்துக்கு முன்னாடியே டாவின்சி யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஓவியத்தில் இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்டை இவர் வரையறதுக்கு மாடலாக டாவின்சி தேர்ந்தெடுத்தது பாரில் பாட்டு பாடுற ஒருத்தரை. ஏன் டாவின்சிக்கு ஜீசஸ் எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியாது. இதற்கு முன்னாடி இருந்த ஓவியத்திலையும் ஜீசஸோட உண்மையான உருவத்தை தான் பிரதிபலிக்குதா அப்படின்னும் தெரியாது. சரி, ஏன் இந்த பாரில் பாட்டு பாடுற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாருன்னா அவரோட முக அமைப்பும் ஜீசஸோட முக அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்ததுனால. சரி, டாவின்சிக்கு தான் ஜீசஸ் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி ஜீசஸோட ஒரு முக அமைப்பு ஒத்து போகுது அப்படின்னு இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் சிலுவையில் அறையும் பொழுது அவர் முகத்தில் வழியிற ரத்தத்தை துடைப்பதற்காக ஒரு துணியை உபயோகிச்சிருக்காங்க. அந்த துணியை இத்தாலியில் இருக்க ஒரு சர்ச்சில் ரொம்ப காலமாக பாதுகாத்துட்டு வராங்க. அந்த துணியில் ஜீசஸோட முக அமைப்பு பதிந்திருந்திருக்கு. இந்த துணியை ஷ்ரவுட் ஆஃப் துரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துணியில் இருக்க முக அமைப்பு பார்த்து தான் ஜீசஸை வரையறதுக்கு அந்த பாரில் பாட்டு பாடுறவரை டாவின்சி தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த லாஸ்ட் சப்பர் ஓவியத்தை நிறைய பேர் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க வரைஞ்ச ஓவியத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாருமே ஜீசஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் டாவின்சி தன்னுடைய லாஸ்ட் சப்பர் ஓவியத்தில் ஜீசஸ்க்கு பக்கத்தில் கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காந்துருக்க மாதிரி வரைஞ்சிருப்பார். அந்த ஓவியத்தை நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீசஸ்க்கு இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அது பார்க்கும்போது எம் அப்படின்ற குறியீட்டை உணர்த்துற மாதிரி இருக்கும். அந்த ஓவியத்தில் ஜீசஸ் ஒரு இடது பக்கத்தில் இருக்கிறவங்க சற்று பெண்மை தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஜீசஸ் தன்னுடைய சீடர்களுக்கு கடைசியாக இரவு விருந்து கொடுப்பதற்காக தான் அழைத்திருந்தாரு. அதில் இருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோட சீடர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இயேசுவுக்கு இடது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவோட சீடர்களில் ஒருவரான யோவான்னு சொல்லப்படுது. இது யோவான் இல்லை, அது மேரி மெக்டனில். இதை குறிக்கிற விதமாக தான் அந்த ஓவியத்தில் எம் அப்படின்ற எழுத்து குறியீடாக கொடுத்துருக்காரு. ஆனால் இது சில பேருக்கு அது மேரி மெக்டனில் இல்லை, எம் அப்படின்னா மெஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓவியத்தை இன்னும் சில குறியீடுகள் இருக்குது. அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதில் ஒருத்தர் தன்னோட கையில் கத்தியை பிடிச்சிருப்பாரு, இன்னொருத்தர் கையில் ஒரு சின்ன பை இருக்கும், இன்னொருத்தர் உப்பை தட்டி விடுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஒருவர் தன்னோட கையில் கத்தியை பிடிச்சிருக்க மாதிரி இயேசுவை கைது பண்ண ஒரு காவலர் வருவார். அப்போ அவருடைய காது அறுக்கப்பட்டிருக்கும். அந்த ஜீசஸ் சரி பண்ணுவார். அதை குறிக்கிற விதமாக தான் அந்த ஒருத்தர் கையில் கத்தி இருக்கிற மாதிரி டாவின்சி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் தன்னுடைய கையில் ஒரு சின்ன பை வைத்திருக்கிறாரு என்று சொன்னோம் இல்லையா, அதுதான் யூதாஸ். எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் ஜீசஸை காட்டி கொடுத்தவர்னு. காட்டி கொடுத்ததுனால அவருக்கு கொடுத்த பணப்பை தான் அது. இன்னொன்று உப்பு தட்டி விடுற மாதிரி இருக்கும். உப்பு கொட்டிருச்சுன்னா கெட்டது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இது ஜீசஸ் தன்னுடைய சீடர்களுக்கு கடைசியாக கொடுக்குற விருந்து. அதுக்கப்புறம் தான் ஜீசஸை சிலுவையில் அறைவாங்க. ஸோ இந்த கெட்ட விஷயத்தை குறிக்கிற மாதிரி தான் இந்த ஓவியத்தில் உப்பை கீழே கொட்டி விடுற மாதிரி காட்டியிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தெளிவாக, எவ்வளோ புத்திசாலித்தனமாக இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குன்னு. இந்த ஓவியத்தில் இருக்கிற எல்லாரோட கையவும் மேஜை மேலே இருக்கிற சாப்பாட்டையும் நோட்டாக வச்சு மியூசிக் போட்டு பார்த்தா 40 செகண்டில் மியூசிக் ட்ராக் ப்ளே ஆகுது. இந்த ஓவியம் மிகப்பெரிய சுவற்றில் வரையப்பட்ட ஒரு ஓவியம். 15 அடி உயரமும் 21 அடி அகலமும் கொண்ட ஒரு சர்ச்சுடைய சுவரில் வரையப்பட்ட ஓவியம் தான் இது. லுடோவிகோ ஃபோர்ஸா இவர் மேல நகரத்தில் இருந்த ஒரு சிற்றரசர். அந்த காலத்தில் எல்லாம் இருந்த அரசர்கள் சர்ச்சை பராமரிக்கிற பணியை செஞ்சாங்க. சாண்டா மரியா டெல்லா கிரேசி அப்படின்ற சர்ச்சை பராமரிக்கிற பணி இந்த அரசனுக்கு வருது. அப்போது அவர் அங்கே நிறைய ஓவியங்கள் வரையலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதில் பாதிரியார்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு அறையில் வடக்கு பகுதியில் ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்ட ஓவியம், தெற்கு பகுதியில் ஜீசஸுடைய கடைசி இரவு விருந்து ஓவியத்தை வரையலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. வடக்கு பகுதியில் ஜீசஸ் சிலுவையில் அறையிற மாதிரி இருக்கிற அந்த ஓவியத்தை கியோவானா அப்படி என்ற ஓவியர்கிட்ட கொடுக்குறாரு. தெற்கு பகுதியில் ஜீசஸோட கடைசி இரவு விருந்து ஓவியத்தை டாவின்சி கிட்ட வரையறதுக்கு கொடுக்குறாரு. அப்படி வரையப்பட்ட ஓவியம் தான் டாவின்சியோட தி லாஸ்ட் சப்பர்.
ஆனால் இந்த ஓவியம் இப்போ அழிவோட விளிம்பின் நிலையில் இருக்குது. ஏன்னா அந்த சர்ச்சு அதுக்கப்புறம் தங்கின நிறைய பேரால் அந்த ஓவியங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதை பாதுகாக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஓவியம் டாவின்சி 4 பெண்களை வரைஞ்சிருக்காரு. அதில் ஒரு பெண்ணோட ஓவியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லேடி வித் எர்மைன். இந்த ஓவியம் வந்து டாவின்சியோட புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்று. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் அதில் அவர் மெசேஜ் வெளிப்படுத்தியிருக்கிற விதமும் நல்லாயிருக்கும். இந்த ஓவியத்தில் ஒரு எளிமையான ஆடை அணிந்து ஒரு பெண் தன்னோட கையில் ஒரு செல்ல பிராணியை பிடிச்சிட்டு அந்த செல்ல பிராணியும் அந்த பெண்ணும் ஒரே திசையில் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, லீடா அண்ட் ஸ்வான். அதில் ஒரு பெண் நிர்வாணமாக அன்னப்பறவையை பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி. ஒருவேளை இந்த கதையும் அந்த கதை மாதிரி தானோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது இது இல்லை. இதில் தான் நீங்கள் டாவின்சியோட வித்தியாசத்தை பார்க்கணும். முதல்ல நம்ம பார்த்த அந்த ஓவியத்தில் அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக காட்டியிருப்பார். ஆனால் இந்த ஓவியத்தில் அந்த பெண்ணை ஆடைகளோடு காட்டியிருக்கிறாரு. இந்த ஓவியத்தில் இருக்கிற பிராணி அந்த பெண்ணுடைய செல்ல பிராணி. அந்த ஓவியத்தில் நம்ம பார்த்தது அன்னப்பறவையாக அந்த பெண்ணுடைய இருந்தது அது வந்து செல்லப்பிராணி கிடையாது, ஜிஎஸ். அவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கிற உள்ள நெருக்கத்தை காட்டிருப்பார். அது ஒரு மனிதன் அப்படின்றத வெளிப்படுத்துகிற விதமாக தான் அவர் அப்படி வரைஞ்சிருப்பார். ஆனால் இங்கே இந்த பிராணி இந்த பெண்ணுடைய செல்ல பிராணி தான். சரி, இந்த பெண் யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த லாஸ்ட் சஃபர் அப்படின்ற ஓவியத்தில் சிற்றரசரை பார்த்துருப்போம் இல்லையா, மில்லன் நாட்டோட சிற்றரசர். இவருடைய ஒரு மனைவி தான் இந்த ஓவியத்தில் இருக்கிற பெண். என்ன ஒரு சிற்றரசரோட மனைவி வந்து இவ்வளோ எளிமையாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இந்த பெண் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு ராஜாவோட பொண்ணு கிடையாது. இவங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வந்து அழகுலையும் அறிவிலையும் மயங்கி அந்த அரசர் இவங்களை வந்து இளம் வயதிலேயே திருமணம் செய்திருக்காரு. இவங்களுக்கு குழந்தைகளும் இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேறொரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். அதனால தான் டாவின்சி இந்த பெண்ணை ஒரு எளிமையான பொண்ணாக காட்டியிருக்கிறாரு. சரி, எவ்வளவோ பிராணிகள் இருக்கிறப்போ ஏன் அந்த எர்மைனை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு? அந்த ஓவியத்தில் அந்த பெண் கையில் பிடிச்சிருக்கும் அந்த பிராணி எர்மைன் இந்த அரசர் செல்லமாக த ஒயிட் எர்மைன் என அழைக்கப்பட்டார். அதனால தான் அந்த பெண் தன்னோட கையில் அவரை குறிக்கிற விதமாக அந்த பிராணியை வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் ஒரே திசையை நோக்கி இருக்கும். அது இவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அந்த பிராணியை அந்த அரசரை குறிக்கிறதா இருக்குது. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதலை அழகாக ஒரு ஓவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார் நம்ம டாவின்சி. இப்படி டாவின்சி நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. அவருடைய எல்லா ஓவியங்களையும் நிறைய அர்த்தங்களும் மர்மங்களும் குறியீடுகளும் மறைந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில ஓவியங்கள் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாவின்சிக்கு ஒரு குறைபாடு இருக்குது. அது என்ன குறைபாடுனா ஸ்ட்ராபிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மாற்றுக்கண் திறனாளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இவரால் ஒரே நேரத்தில் ஒரு கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த குறைபாடை வைத்திருக்கும் இவர் தான் அதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் உலக புகழ்பெற்ற பல ஓவியங்களை கொடுத்திருக்காரு. இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுதும் டாவின்சி நிச்சயமாக மனித பிறவியை தாண்டி ஒரு அபூர்வமான ஒரு பிறவி என்று சொல்லலாம். இவருடைய ஓவியங்களும் இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளும் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குது. இப்படி ஒரு மனிதர் இனிமே வருவாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவருடைய ஓவியங்களும் கண்டுபிடிப்புகளும் இருக்குது. இவரை பற்றி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கு. அது திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. டாவின்சி கோட், இதுதான் அந்த புத்தகத்தின் பெயர். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த டாவின்சி கோடை படித்து பாருங்கள், இல்லை படமாக பாருங்கள். இந்த புத்தகம் நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.